வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டிரைவ் பண்ணுறப்ப பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். அதை மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். டியர் சிஸ்டர்ஸ், டிரைவ் பண்ணுறப்பயோ இல்லை பிள்ளையை நான் ரைட் பண்ணுறப்பயோ மறக்காமல் சாலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் டெய்லி மோஸ்ட்லி பார்க்குறது இந்த சால் கேஸ் தான். சாலை யாருமே கரெக்டாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ மறக்காமல் சாலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதோட ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், ஃபீஸ்ல பிரதர். நேசிக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஸோ ரைடை ஸ்டார்ட் பண்ணது ட்ரிப் BS0 பண்ண மறந்துட்டேன். வரும் சார். ஹாய் ஒருவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரைடு கிளம்புறோங்க. நாங்கள் இன்னைக்கு கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. இந்த போன தாட்டி மிஸ் ஆகிருக்கலாங்க, இந்த தாட்டி மிஸ்ஸே ஆகாது. வேறு லெவலில் என்னடா மிஸ் ஆகுது, என்னடா போனாட்டி மிஸ் ஆகிடுச்சு, என்னடா இந்த தாட்டி மிஸ் ஆகுது, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த தாட்டி பக்காவாக பிளான் பண்ணி வேறு லெவலில் ரெடி பண்ணி இப்போ இந்த கிளைமேட்டில் இந்த வேறு லெவலில் ரைடை எங்கே கிளம்பிட்டோம்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் சிறுமலை என்ற ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒர்க்ஸாக இருக்குங்க, அதை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். முதல்ல இவ்வளோ பெரிய மலை அடிச்சு பிரிச்சு பண்ணால் சரி, கேமரா கழட்ட போகிறதே இல்லை, எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். மலையிலையும் வ்ளாக் பண்ணிட்டே போகிற மாதிரி வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டோம். நான் நம்ம கேமராக்களும் சின்ன ஒரே ஒரு கேமரா தண்ணி லைட்டாக தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஹெவியான ப்ராடக்ட், அது ஒன்று அதை ரெண்டாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரெண்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டா கிளம்பிடலாம். பட் இந்தாட்டி மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டை வேலை இல்லை, மழை பெய்யாட்டி மழை பெஞ்சாலும் ஓகே தான், மழை பெய்யாட்டி போக. பட் என்ன மழை பெஞ்சா இன்றைக்கி ரெயின் லேயர் எதுவுமே எட்டு வரல. ஸோ அது மட்டும் தாங்க. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. செகண்ட் பர்ச்சேஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம ஆட்டு ஸ்வைன்னு கிளம்ப வேண்டியதான். நான்லாம் ஹெல்மெட் போட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் மெயினாக ஹெல்மெட் போடுறது எதுக்காக தெரியுமா? ஒன்று வண்டு விழுகும், பூச்சியாக வந்து மூஞ்சி அடிக்கும். இன்னொன்று வந்து டஸ்ட்டாக விழுகும். சின்ன நேரத்தில் வண்டி ஏதாச்சும் ஒரு வண்டி, கார்லேருந்து ஏதாச்சும் ஒரு வண்டி, டூ வீலரை தவிர முன்னாடி எந்த வண்டி போனாலும் டஸ்ட்டு அடித்து பிரித்து வேஞ்சிரும் மூஞ்சில். ஸோ ஒரு லெஃப்ட்டில் ஒரு கட்டிங் இருக்கும், லெஃப்ட்டில் வந்து ஷாப்புங்க. என்னடா டிராக்டர் நடு ரோடு வண்டி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ ரோடு இருக்கா? அந்த மாதிரி ரோடு பார்க்குறப்பலாம் ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஏதாச்சும் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் ஆள் ஏதாச்சும் இண்டிகேஷன் காமிச்சா வேறு லெவல். மைக் எங்கேயும் அன்பாக்சிங் பண்ணிட்டு போயிடுவோங்க. இப்போ நான் பார்த்து மைக் ஜஸ்ட் மிஸ்ட். கூப்பன் கோட்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம செகண்ட் பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அது டனல் ஏங்க ஒரு டே நம்ம பர்ச்சேஸாக முடிச்சுட்டு இடங்க வச்சு நம்ம அந்த மைக்கை வந்து பார்த்துக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, இங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நம்ம அங்கே போயிட்டு அந்த மைக்கை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணலாம் பார்த்தேன். பட் என்னன்னா, மைக்கை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணோம், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம். தெரியாமல் எது பண்ணோம்னா நமக்கு மெயின் பல்பாக கிடைக்கும். ஸோ மொதல் நம்ம இப்போவே டைம் வந்து 10 o'clock ஆச்சு. எக்ஸாக்டாக 10 ஆகிட்டாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பிளான் பண்ணி பக்காவாக நல்லா நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பொருத்தமாக இது பண்ணிட்டு பொருத்தம் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் இல்லைங்க, நான் கொஞ்சம் வளர்றேன். என்ன வண்டி இப்போ நான் வந்து வண்டி டிரைவ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் இல்லைங்க, அங்கிட்ட வண்டி வந்து. ஸோ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. நான் வாட்டு வாயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன், வாயில் வந்து வளரிட்டு இருப்பேன். எல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஹியூமனிட்டி பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சே. ஏய் சால் எடுத்து மாடி வச்சுக்கோ. ஓகே ஓகே. மை டியர் சிஸ்டர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பைக் ட்ரைவ் பண்ணுறப்ப இல்லைன்னா பிள்ளைனா உட்காந்து ரைட் பண்ணுறப்ப சாலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 1க்கு 2 வாட்டி பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஆனாங்க நீங்கள் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். கிளைமேட் அப்படி தான் இருக்குது. ரெயின் லேயர் வாங்க போகிறேன், கண்டிப்பாக நினைய போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம கேமராக்களுக்கு என்ன அதுக்கெலாம் லூஸ், அந்த லூஸுக்கெலாம் நினைச்சா தான் பிடிக்கும். என்ன கேட்டா இப்போ என்ன பிரச்சனைனா, போகிறப்பே மழை நனைஞ்சிடும். இப்போவே செம்ம குளிருது. இப்போ ஹில் ஸ்டேஷன் வேறு போகிறோமா, அங்கெல்லாம் மலை ஏறுறப்போ ஒரு 5 kilometers தான். 5 kilometer மேலே போகணும், சரியான குளிரும். பட் இப்போ ஒரு விண்டர் சீசனாக இன்னும் குளிரும். ஜாக்கெட்டும் இல்லை, இப்போ மழையை நனைஞ்சிட்டே போனோம்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். எங்க அந்த பக்கம் ஃபுல்லாக மழை தான் பெய்யுது.
அது ஃபுல்லாக ஃபாக் இல்லை லூஸு, ஃபுல்லாக மழை பெய்யுது. இந்த பாதி மலைக்கு அங்கச்சி பாதி மலைன்ற பேர் பாதி இந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது. பாரு செக்கான்னு பண்ணி பாருண்டா, டாட்டா டவுலு ஆரம்பிச்சிருச்சு. நல்ல க்ளே வாங்கணும், இன்னும் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அதையும் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். மொதல் நல்ல மனையாத இடத்த பார்த்து நிற்கணும். ட்ரெயினில் ஏறிட்டோம் இல்லை போச்சு. இன்னைக்கு குளிர் அடி பிச்சு பிரி போகுது. நீ மழை நனைஞ்சு வீட்டில் மிதி வாங்க வேண்டியதுதான். இல்லை எனக்கு கூட பிரச்சனை, எனக்கு சளி மழை நனைஞ்சா எனக்கு சளி பிடிக்காது, ஒன்றும் செய்யாது, காய்ச்சல் வராது, எதுவுமே ஆகாது. பட் என்ன வீட்டில் வசம் வாங்கணும், அது மட்டும்தான் மழை நனைஞ்சோம்னா. ஆனால் இதுவும் வேறு லெவலில் நல்லாயிருக்கு. இந்த அக்கா ஓகே சாலை கரெக்டாக வச்சுருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி சாலை கையிலேயே பிடிச்சி அந்த அக்கா சாலை கையிலேயே பிடிச்சதாங்க உட்காந்துருக்காங்க. இப்படியே போனோம்னா ஸ்ட்ரைட்டாக வரல, நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக தான் போக வேண்டியது. பட் அவங்களுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜு கீழே போய் அந்த டனலுக்குள்ள உட்காந்துட்டு கேமராவை கொஞ்சம் தண்ணி உள்ளே போகாமல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ரைடை கன்டினியூ பண்ணுறது தான் என்னோடய பிளானு. எனக்கு மழையில் நனைஞ்ச கூட ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு மழையில் போகிறோம். இன்றைக்கி வேறு லெவலில் நம்ம அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்கணும். ஸோ அப்பப்போ இந்த கேமராவில் மட்டும் தூசி உழுந்துக்கிட்டே தூசின்றேன் பார்த்தீங்களா, என்னது கேமராவில் தண்ணி உழுந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி ஐயோ வளருனே. இல்லை நான் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறேன், நான் ட்ரைவ் பண்ணுற கான்சென்ட்ரேஷன் இருக்குங்க. என்னால் என்ன பேசுனே தெரியாமல் அவட வளரிக்கிட்டு இருக்கேன். அதுவே ஃபன்னாக தான் போய்ட்டுருக்கு. ஓகே, அங்கே எதுக்கு போய்கிட்டு இங்கே நிற்போம். இந்த மாதிரி இடத்துல தான் இப்படி இருக்கணும். ஒரு வழியாக கேமராக்கு க்ளே ஆட் பண்ணியாச்சு. உள்ளக்க தண்ணி போகவே போகுங்க லைட்டாக. அதில் வந்து சின்ன கேப் இருக்குது, அது வந்து அடாப்டர் மாட்டிருக்கோம்னா அதில் வந்து தண்ணி உள்ளே போயிருங்க. அந்த வயர் வழி அந்த வயர்லேயே கொஞ்சமாக அப்படியே ட்ராவலாக அப்படி உள்ளே போயிடும். ஸோ அதனால் உள்ளே போகக்கூடாது. ஒரு சேஃப்டிக்காண்டி அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு வாங்கினது. எவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக இருந்தாலும் அது கொஞ்சம் அது எப்படினாலும் வாட்டர் ப்ரூஃபாக குவாலிட்டி எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் போட்டு சேஃபாக வச்சுக்கிறதாங்க நல்லது. நான் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ண கிளைமேட் தாங்க, அதே கிளைமேட் அதே ரெய்னிங். இது வந்து இந்த மாதிரி கிளைமேட் தான், இந்த மாதிரி தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அதே கிளைமேட் இருந்துச்சு. இதே மாதிரி லைட்டாக தூரம் உண்டாகும், இதே மாதிரி லைட்டு தாங்க தூரம் விடுவோம். சார் இந்த பக்கம் இருக்க மவுண்டனை ஃபுல்லாக வேறு லெவலில் இது பண்ணேன். அப்புறம் ஸோ இப்போ வந்து சிறுமலை போகிறேன். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் இன்னும் வளர்றேங்க. பார்ப்போம், நீ ஃபுல்லாக வளர்றதுக்கே சாத்தான் இருக்கேன்.